24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். சித்திரை பௌர்ணமியை ஒட்டி அண்ணாமலையார் கோயிலை நோக்கி வரும் பக்தர்களால் திருவண்ணாமலையில் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் குரு தண்டபாணி, அங்க வாகன ஓட்டிகளுடைய வருகையால போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கு அப்படின்றோம். தற்போது போக்குவரத்து போலீசார் இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய என்ன நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள்? வேற என்னென்ன அங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? சித்திரை பௌர்ணமி இன்று இரவு 8:53 முதல் தொடங்கி நாளை இரவு 10:43 வரை உள்ள நிலையில் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து சுமார் 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சித்திரை பௌர்ணமியில் கிரிவலம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேற்று இரவு முதலே திருவண்ணாமலை நகரப்பகுதியிலிருந்து பௌர்ணமியில் கிரிவலம் மேற்கொள்ளவும், அண்ணாமலையார் கோயிலில் தரிசனம் மேற்கொள்ளவும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நகரின் உள்ளே நுழைந்தது. குறிப்பாக இன்று காலை முதலே பார்த்தீங்கன்னா மத்திய பேருந்து நிலையம் மற்றும் வேங்கிக்கால் பகுதிகளில் மிக நீண்ட வரிசையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் நகரில் உள்ள பக்தர்கள் மற்றும் வணிகர்கள் சாலைகளில் செல்வதற்கு மிகவும் அவதிப்பட்டார்கள். இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து அங்கு குவிந்த காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து துறையினர் அந்த போக்குவரத்து நெரிசலை தற்போது சீர் செய்து வருகின்றார்கள். அதிகாலை முதலே பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்த வண்ணம் இருப்பதால் இப்போ திருவண்ணாமலை பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் பொதுமக்கள் பக்தர்கள் மிகுந்த அவதி அடைந்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி குரு தண்டபாணி, உங்களுடைய கள விவரங்களுக்கு. மகளிர் நல பிரிவு 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.